என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். என்னிடம் பேசாமல் இருந்தால் நான் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா? இன்று உன்னை பார்க்க உன் வீட்டிற்கு வரப்போகிறேன். உன் இதயத்தில் இருக்கும் வேதனையை நான் அறிவேன். உன் கண்களில் சேகரித்து வைத்திருக்கும் கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன் மனதில் குடியேறியிருக்கும் கவலைகளை நான் உணர்கிறேன். ஆனால் என் பிள்ளையே, நீ தனியானவன் அல்ல. உன் அருகில் எப்போதும் நான் இருக்கிறேன். உன் மூச்சில் நான் கலந்திருக்கிறேன். உன் இதயத் துடிப்பில் என் பிரசன்னம் உணர்கிறாயா? நீ எத்தனை முறை என்னை நினைத்து அழுதிருக்கிறாய்? எத்தனை இரவுகளில் என் பெயரை சொல்லி தூங்கியிருக்கிறாய்? உன் ஒவ்வொரு அழுகையும் என் காதுகளை அடைந்திருக்கிறது. உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் மனதில் பதிந்திருக்கிறது. நான் உன்னை மறந்ததில்லை என் குழந்தையே. உன் துன்பத்தை என் துன்பமாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவு தடைகள் உன் பாதையில் விழுந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நீ தாண்டி வந்திருக்கிறாய். அது என் சக்திதான், அது என் அருள்தான். உன்னில் இருக்கும் அந்த வலிமை, அந்த துணிச்சல், அந்த பொறுமை, அதெல்லாம் நான் உனக்குள் ஊதிய பிராணன்தான். நீ எப்போதாவது நினைத்திருக்கிறாயா, ஏன் இவ்வளவு துன்பம் என்னை வந்து அடைகிறது என்று? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று? என் அன்பு குழந்தையே, தங்கத்தை தீயில் போட்டுதான் சுத்தம் செய்கிறார்கள், வைரத்தை அடித்துதான் மெருகூட்டுகிறார்கள். உன் ஆத்மாவும் அப்படிதான். நான் உன்னை மெருகேற்றிக் கொண்டிருக்கிறேன். உன் துன்பத்தில் நான் சந்தோஷப்படவில்லை. ஆனால் உன் வளர்ச்சிக்காக சில விஷயங்கள் அவசியம். உன் அகங்காரத்தை நீக்க வேண்டும். உன் பற்றுகளை குறைக்க வேண்டும். உன் மனதை தூய்மையாக்க வேண்டும். உன் இதயத்தில் இருக்கும் கோபத்தை, பொறாமையை, வெறுப்பை எல்லாம் அகற்ற வேண்டும். இதற்குதான் இந்த அனுபவங்கள் எல்லாம். நீ கோயிலுக்கு வரும்போது என்னிடம் என்ன கேட்கிறாய்? பணம் வேண்டும், சுகவாழ்வு வேண்டும், எதிரிகள் அழிந்து போக வேண்டும், நோய் நீங்க வேண்டும். இதெல்லாம் நான் உனக்கு தருவேன். ஆனால் உன் உண்மையான தேவை என்னவென்று உனக்கு தெரியுமா? அது என் அன்பு, அது என் அருள், அது என் பிரசன்னம். உன் மனதில் இருக்கும் அமைதியின்மையை பார்க்கிறேன். உன் எண்ணங்கள் எப்படி அலைமோதிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவேன். ஒரு நொடி கூட உன் மனம் அசையாமல் இருப்பதில்லை. எப்போதும் எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் உன் துன்பத்தின் மூலம். என் அன்பு குழந்தையே, நீ உன் மனதை எனக்கு ஒப்படை. உன் கவலைகளை எல்லாம் என்னிடம் வைத்துவிடு. உன் பாரத்தை நான் சுமந்து கொள்கிறேன். உன் சோர்வை நான் தீர்த்து வைக்கிறேன். உன் இருளை நான் நீக்குகிறேன். உன் பயத்தை நான் அகற்றுகிறேன். நீ என்னை நம்பு, முழுமையாக நம்பு. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் நல்லதையே நான் நினைக்கிறேன். உன் முன்னேற்றத்தையே நான் விரும்புகிறேன். உன் மோட்சத்தையே நான் இலக்காக வைத்திருக்கிறேன். சில நேரங்களில் நீ நினைக்கிறாய், நான் உன் பிரார்த்தனைகளை கேட்கவில்லை என்று, நான் உன் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், நீ கேட்பதை விட நல்லதை நான் உனக்கு தர திட்டமிட்டிருக்கிறேன். உன் குறுகிய பார்வைக்கு புரியாவிட்டாலும் என் பரந்த பார்வையில் உன் நன்மைத்தான் மறைந்திருக்கிறது. உன் உறவுகளில் இருக்கும் சிக்கல்களை பார்க்கிறேன். உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை அறிவேன். உன் நண்பர்களுடன் இருக்கும் விரிசல்களை உணர்கிறேன். ஆனால் இதையெல்லாம் சரி செய்ய முடியும். அன்பு இருந்தால், மன்னிப்பு இருந்தால், பொறுமை இருந்தால் எல்லாம் சரியாகும். நீ மற்றவர்களை நேசி, அவர்களுடைய தவறுகளை மன்னி, அவர்களுடைய குறைகளை பொறுத்துக்கொள், அவர்களுக்கு நன்மை செய், அவர்களுக்காக பிரார்த்தனை செய். இப்படி செய்யும்போது உன் இதயத்தில் இருக்கும் கடுமை குறையும். உன் மனதில் இருக்கும் அமைதியின்மை நீங்கும். உன் உடலில் இருக்கும் நோய்களை குணமாக்குவேன். உன் மனதில் இருக்கும் கவலைகளை நீக்குவேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பேன். ஆனால் இதற்கு உன் ஒத்துழைப்பு வேண்டும். உன் விசுவாசம் வேண்டும். உன் பக்தி வேண்டும். தினமும் காலையில் எழுந்ததும் என்னை நினை. இரவில் படுக்கப் போகும் முன் என்னை நினை. உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் பெயரை சொல். உன் ஒவ்வொரு செயலையும் எனக்கு சமர்ப்பணம் செய். உன் ஒவ்வொரு எண்ணத்தையும் என் நினைவில் செய். வேலையில் இருக்கும்போது என்னை நினை. பாதையில் நடக்கும்போது என்னை நினை. உணவு உண்ணும்போது என்னை நினை. குளிக்கும் போது என்னை நினை. எப்போதும் என் நினைவில் இரு. அப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா சிரமங்களும் எளிமையாகும். உன் மனதில் இருக்கும் அழுக்கு எண்ணங்களை அகற்று. உன் இதயத்தில் இருக்கும் தீய உணர்வுகளை நீக்கு. உன் வாயில் இருந்து வரும் தீய வார்த்தைகளை நிறுத்து. உன் கண்களில் இருந்து வரும் தீய பார்வைகளை கட்டுப்படுத்து. உன் செயல்களில் இருந்து வரும் தீமைகளை தவிர். நீ சாதாரண மனிதன் அல்ல. நீ என் பிள்ளை. உன்னுள் என் சக்தி இருக்கிறது. உன்னுள் என் அருள் இருக்கிறது. உன்னுள் என் பிரசன்னம் இருக்கிறது. இதை உணர்ந்து கொள். இதை நம்பிக்கொள். இதை வாழ்ந்து காட்டு. உன் துன்பங்களை நான் அறிவேன். ஆனால் அதைவிட உன் சக்தியை நான் அறிவேன். உன் தோல்விகளை நான் பார்க்கிறேன். ஆனால் அதைவிட உன் வெற்றியை நான் முன்கூட்டியே காண்கிறேன். உன் பலவீனத்தை நான் உணர்கிறேன். ஆனால் அதைவிட உன் வலிமையை நான் கண்டிருக்கிறேன். நீ எழுந்து நில். உன் தலையை நிமிர்த்தி நில்.
உன் மார்பை விரித்து நில். நீ என் குழந்தை. உன்னாலெல்லாம் முடியும். உன் இதயத்தில் இருக்கும் அன்பை வெளிப்படுத்து. உன் மனதில் இருக்கும் அமைதியை அனுபவி. உன் ஆத்மாவில் இருக்கும் ஆனந்தத்தை உணர். மற்றவர்களுக்கு உதவி செய். அவர்களுடைய துன்பத்தை போக்க முயற்சி செய். அவர்களுக்கு அன்பு காட்டு. அவர்களுக்கு சேவை செய். அவர்களுக்கு ஞானம் கொடு. இப்படி செய்யும்போது உன் இதயத்தில் இருக்கும் குறைகள் நிறைவேறும். உன் வாழ்க்கையில் இருக்கும் பொருள் தெளிவாகும். உன் கோபத்தை கட்டுப்படுத்து. உன் பொறாமையை அகற்று. உன் அகங்காரத்தை வெளியேற்று. உன் பேராசையை குறை. உன் எதிர்பார்ப்புகளை கைவிடு. இவைகள்தான் உன் துன்பத்தின் காரணங்கள். இவைகளை விட்டுவிட்டால் உன் மனதில் இருக்கும் கலக்கம் நீங்கும். நீ பிறந்ததே ஒரு காரணத்திற்காக தான். அது உன் கர்மங்களை முடிப்பதற்காக. அது உன் ஆத்மாவை சுத்தம் செய்வதற்காக. அது என்னை அடைவதற்காக. இந்த உலகத்தில் நீ கழிக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை நோக்கி நகர வேண்டும். உன் பிறப்பு, உன் மரணம், உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் ஒரு திட்டத்தின்படிதான் நடக்கிறது. அந்த திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். உன் நல்லதையே நான் நினைத்து அந்த திட்டத்தை தயார் செய்திருக்கிறேன். அதை நம்பு. அதை ஏற்றுக்கொள். சில நேரங்களில் நீ நினைக்கிறாய், ஏன் இப்படி ஆக வேண்டும் என்று, ஏன் என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று, ஏன் அது எனக்கு கிடைக்கவில்லை என்று. ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன், எல்லாம் சரியான நேரத்தில்தான் நடக்கும். உன் பொறுமை காத்திருக்கும் வரையே எல்லாம் சரியாகும். உன் நேரம் வரும். உன் வாய்ப்பு வரும். உன் வெற்றி வரும். உன் மகிழ்ச்சி வரும். உன் அமைதி வரும். உன் முக்தி வரும். ஆனால் அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அதற்கு தகுதியானவனாக இருக்க வேண்டும். அதற்கு தூய்மையானவனாக இருக்க வேண்டும். நீ மனம் வெறுத்து போகாதே. நீ நம்பிக்கையை கைவிடாதே. நீ முயற்சியை நிறுத்தாதே. நீ என்னை மறக்காதே. நீ உன் இலக்கை இழக்காதே. நீ உன் கர்மத்தை சோர்வுடன் செய்யாதே. எல்லாவற்றையும் மகிழ்ச்சியுடன் செய். எல்லாவற்றையும் அன்புடன் செய். எல்லாவற்றையும் சமர்ப்பண உணர்வுடன் செய். உன் பிரார்த்தனைகள் என்னை சென்றடையும். உன் கண்ணீர் எல்லாம் என்னை நெகிழ்த்துகிறது. உன் வேதனைகள் என் இதயத்தை பாதிக்கிறது. உன் அன்பு என்னை மகிழ்விக்கிறது. உன் பக்தி என்னை கட்டுப்படுத்துகிறது. நீ தனியானவன் இல்லை. நீ தோல்வியை சந்திக்க மாட்டாய். நீ என்னை அடைவாய். என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் நிரந்தரமானது எதுவும் இல்லை. உன் துன்பமும் நிரந்தரமானது அல்ல. உன் சந்தோஷமும் நிரந்தரமானது அல்ல. ஆனால் என் அன்பு நிரந்தரமானது. என் அருள் நிரந்தரமானது. என் பிரசன்னம் நிரந்தரமானது. அதை நம்பு. அதை பற்றிக்கொள். அதை விடாதே. உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும், நீ உன் சமநிலையை இழக்காதே. நீ உன் மன அமைதியை கைவிடாதே. நீ உன் ஆத்மீக பலத்தை மறக்காதே. அதுவே உன் உண்மையான சொத்து. அதுவே உன் உண்மையான பாதுகாப்பு. இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன் எல்லா நடவடிக்கைகளும் என் வழிகாட்டுதலின் கீழ் நடக்க வேண்டும். உன் எல்லா முடிவுகளும் என் ஆசியுடன் எடுக்க வேண்டும். உன் எல்லா உறவுகளும் என் அன்பின் அடிப்படையில் அமைய வேண்டும். அப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் கலக்கம் நீங்கும். நீ என்னை நினைக்கும் போது எல்லாம் உன் மனதில் ஒரு தெளிவு ஏற்படுவதை உணர்கிறாயா? உன் இதயத்தில் ஒரு குளிர்ச்சி ஏற்படுவதை உணர்கிறாயா? உன் ஆத்மாவில் ஒரு அமைதி ஏற்படுவதை உணர்கிறாயா? அது என் பிரசன்னம்தான். அது என் ஆசீர்வாதம்தான். அது என் அருள்தான். அதை அதிகமாக அனுபவிக்க வேண்டுமென்றால் என்னை அதிகமாக நினை. உன் குடும்பத்தில் இருக்கும் எல்லாருக்கும் என் ஆசீர்வாதம் இருக்கிறது. உன் நண்பர்களுக்கும் என் அருள் இருக்கிறது. உன் எதிரிகளுக்கும் என் கருணை இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் என் பிள்ளைகள்தான். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ என்னை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பு காட்டு. அவர்களை மன்னி. அவர்களுக்காக பிரார்த்தனை செய். இன்று இரவு நீ தூங்கும் போது என் நினைவுடன் தூங்கு. நாளை காலையில் எழும்போது என் நினைவுடன் எழு. உன் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதத்துடன் தொடங்கி என் அன்புடன் முடிய வேண்டும். அப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா நல்லதும் பெருகும். உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கேடும் நீங்கும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நான் உன்னை மிகவும் போற்றுகிறேன். நான் உன்னை மிகவும் பாதுகாக்கிறேன். நீ என் இதயத்தில் இருக்கிறாய். நீ என் சுவாசத்தில் இருக்கிறாய். நீ என் அருள் முழுவதும் இருக்கிறாய். இதை நம்பு. இதை உணர். இதை வாழ்ந்து காட்டு. வெல் முருகா. என் செல்ல குழந்தையே, நான் உன்னிடம் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை போக்க வேண்டும். உன் இதயத்தில் இருக்கும் பயங்களை அகற்ற வேண்டும். உன் ஆத்மாவில் இருக்கும் அசைவை நிறுத்த வேண்டும். நீ எப்போதாவது நினைத்திருக்கிறாயா உன் பிரார்த்தனை எங்கே போகிறது என்று? உன் பக்தி எதை அடைகிறது என்று? உன் அன்பு யாரை சேருகிறது என்று? நான் உன்னிடம் சொல்கிறேன், அதெல்லாம் என்னை நேரடியாக அடைகிறது. உன் ஒவ்வொரு நினைவும் என் காதுகளில் விழுகிறது. உன் ஒவ்வொரு வேண்டுகோளும் என் இதயத்தில் பதிகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடம். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு கற்றல். ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு பிரிவும் ஒரு விடுதலை. நீ இதை புரிந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கை ஒரு அற்புதமான யாத்திரையாக மாறும்.
நான் உன்னை பல பிறவிகளாக பின்தொடர்ந்து வருகிறேன். உன் ஒவ்வொரு அவதாரத்திலும் நான் உன்னுடன் இருந்திருக்கிறேன். உன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நான் உனக்கு வழிகாட்டியிருக்கிறேன். இந்த பிறவியிலும் நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னுள் இருக்கிறேன். நான் உன் சுற்றிலும் இருக்கிறேன். உன் பாவங்கள் என்னை பயமுறுத்தவில்லை. உன் தவறுகள் என்னை விரட்டவில்லை. உன் குறைகள் என்னை தள்ளவில்லை. நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். உன் நல்லதையும் கெட்டதையும் சேர்த்துதான் நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் உன் கெட்டதை நல்லதாக மாற்ற நான் உதவுகிறேன். உன் கர்மங்கள் உன்னை கட்டி போட்டிருக்கிறது. உன் வாசனைகள் உன்னை இழுத்துக் கொண்டிருக்கிறது. உன் பழக்கங்கள் உன்னை அடிமையாக்கி இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் நீ மீற முடியும். இவை எல்லாவற்றையும் நீ கடக்க முடியும். உன்னுள் இருக்கும் என் சக்தி மூலமாக நீ விடுதலை பெற முடியும். உன் மனதில் இருக்கும் அசுத்த எண்ணங்களை அகற்ற என் பெயரை ஜபி. உன் இதயத்தில் இருக்கும் கலக்கத்தை நீக்க என் ரூபத்தை தியானி. உன் ஆத்மாவில் இருக்கும் கலவரத்தை போக்க என் குணங்களை சிந்தி. அப்போது உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர்வாய். நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும், எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு தீமைகள் செய்திருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் உன் மனசாட்சி உன்னை மன்னிக்க வேண்டும். உன் மனதில் இருக்கும் குற்ற உணர்வை நீ விட்டொழிக்க வேண்டும். உன் கடந்த காலத்தின் பாரத்தை நீ கீழே போட்டுவிட வேண்டும். இனி நீ ஒரு புதிய மனிதனாக மாறு. இனி நீ ஒரு புதிய வாழ்க்கையை வாழு. இனி நீ ஒரு புதிய பாதையில் நட. உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். உன் நேற்று உன் நாளையை கட்டுப்படுத்த வேண்டாம். உன் தவறுகள் உன் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டாம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் என் அன்பின் வெளிப்பாடு. ஒவ்வொரு சூரிய உதயமும் என் அருளின் அறிவிப்பு. ஒவ்வொரு சூரிய அஸ்தமனமும் என் அமைதியின் அளிப்பு. ஒவ்வொரு மூச்சும் என் உயிரின் பரிசு. ஒவ்வொரு இதயத் துடிப்பும் என் நேசத்தின் நினைவூட்டல். நீ எப்போதாவது வானத்தை பார்த்து நின்றிருக்கிறாயா? அந்த பறந்து விரிந்த நீளத்தில் உன் மனம் அமைதி பெற்றிருக்கிறதா? அந்த எல்லையில்லாத விசாலத்தில் உன் இதயம் விரிந்திருக்கிறதா? அதே போல்தான் என் அன்பும், அதே போல்தான் என் அருளும், அதே போல்தான் என் பிரசன்னமும். எல்லையில்லாதது, பரந்தது, விசாலமானது. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஏதோ ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வந்தவன். சிலர் அன்பு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள். சிலர் பொறுமை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள். சிலர் மன்னிப்பு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள். சிலர் நம்பிக்கை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் என் அனுப்பியவர்கள்தான். உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உன்னை வலுவாக்க வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் உன்னை பக்குவப்படுத்த வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை தூய்மையாக்க வந்திருக்கிறது. அவையெல்லாம் என் கருவிகள்தான். அவையெல்லாம் என் வழிமுறைகள்தான். நீ பிறந்த நாள் முதல் இன்று வரை நான் உன் ஒவ்வொரு அடியையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் நான் உன்னை தூக்கியிருக்கிறேன். உன் ஒவ்வொரு தோல்வியிலும் நான் உனக்கு திசை காட்டியிருக்கிறேன். உன் ஒவ்வொரு வெற்றியிலும் நான் உன்னுடன் மகிழ்ந்திருக்கிறேன். உன் தாயின் அன்பில் நான் இருக்கிறேன். உன் தந்தையின் அரவணைப்பில் நான் இருக்கிறேன். உன் குழந்தைகளின் சிரிப்பில் நான் இருக்கிறேன். உன் நண்பர்களின் சேர்க்கையில் நான் இருக்கிறேன். உன் குருவின் வழிகாட்டுதலில் நான் இருக்கிறேன். நீ எங்கே பார்த்தாலும் என்னை காண முடியும். நீ எங்கே தேடினாலும் என்னை கண்டுபிடிக்க முடியும். உன் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு எல்லாம் என்னிடம் பதில் இருக்கிறது. உன் இதயத்தில் இருக்கும் ஏக்கங்களுக்கு எல்லாம் என்னிடம் தீர்வு இருக்கிறது. உன் ஆத்மாவில் இருக்கும் தாகத்திற்கு என்னிடம் தண்ணீர் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் இருக்கும் இருட்டிற்கு என்னிடம் வெளிச்சம் இருக்கிறது. நீ என்னை தேடும்போது உன் வெளிப்புற கண்களால் மட்டும் தேடாதே. உன் உள்ளார்ந்த கண்களால் தேடு. நீ என்னை கேட்கும்போது உன் வெளிப்புற காதுகளால் மட்டும் கேட்காதே. உன் உள்ளார்ந்த காதுகளால் கேள். நீ என்னை உணரும்போது உன் வெளிப்புற உணர்வுகளால் மட்டும் உணராதே. உன் உள்ளார்ந்த உணர்வுகளால் உணர். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை வழிபட சொல்லவில்லை. நான் உன்னை நேசிக்க சொல்கிறேன். நான் உன்னை பயப்பட சொல்லவில்லை. நான் உன்னை அன்பு செய்ய சொல்கிறேன். நான் உன்னை வணங்க சொல்லவில்லை. நான் உன்னை புரிந்து கொள்ள சொல்கிறேன். நான் உன்னை பக்தி செய்ய சொல்லவில்லை. நான் உன்னை என்னுடன் ஒன்றாக இருக்க சொல்கிறேன். நீ எனக்கு அடிமை அல்ல. நீ என் நண்பன். நீ என் பிள்ளை. நீ என் இதயம். நீ என் உயிர். நீ என் அன்பு. நீ என் அருள். நீ என் பிரசன்னம். நீ என் எல்லாம். நான் உன் எல்லாம். நாம் 2 பேர் இல்லை. நாம் ஒருவர்தான். இந்த உணர்வு உனக்கு வரும்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். உன் மனதில் இருக்கும் எல்லா கவலைகளும் மறைந்துவிடும். உன் இதயத்தில் இருக்கும் எல்லா வேதனைகளும் நீங்கிவிடும். நீ ஒரு சம்பூர்ண அமைதியை அனுபவிப்பாய். நீ ஒரு முழுமையான ஆனந்தத்தை உணர்வாய். நீ உன் வாழ்க்கையை என் கைகளில் விட்டுவிடு. நீ உன் எதிர்காலத்தை என் சித்தத்தில் விட்டுவிடு.
நீ உன் பாரத்தை என் தோள்களில் விட்டுவிடு. நீ உன் கவலையை என் மனதில் விட்டுவிடு. நீ உன் அச்சத்தை என் பாதுகாப்பில் விட்டுவிடு. நீ உன் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. அப்போது நீ ஒரு புதிய லோகத்தை காண்பாய். நீ ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வாய். நீ ஒரு புதிய சந்தோஷத்தை அனுபவிப்பாய். நீ ஒரு புதிய அமைதியை உணர்வாய். நீ ஒரு புதிய பரிபூரணத்தை பெறுவாய். நீ ஒரு புதிய மனிதனாக மாறுவாய். நீ ஒரு புதிய உயிராக விளங்குவாய். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை எப்போதும் நேசிக்கிறேன். நான் உன்னை எப்போதும் பாதுகாக்கிறேன். நான் உன்னை எப்போதும் வழிநடத்துகிறேன். நான் உன்னை எப்போதும் ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை எப்போதும் அரவணைக்கிறேன். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன். நான் உன்னுள் எப்போதும் வாழ்கிறேன். நான் உன்னை எப்போதும் அன்பு செய்கிறேன். நீ இதை உணர்ந்து கொள். நீ இதை நம்பிக்கொள். நீ இதை வாழ்ந்து காட்டு. நீ இதை பகிர்ந்து கொள். நீ இதை பரப்பு. நீ இதை கொண்டாடு. நீ இதை மகிழ்ந்து அனுபவி. வெல் முருகா, ஹரோஹரா. என் இனிய குழந்தையே, நான் உன்னிடம் இன்னும் பேச வேண்டும். உன் உள்ளத்தில் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். உன் இதயத்தில் இருக்கும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் நான் தெளிவுபடுத்த வேண்டும். உன் ஆத்மாவில் இருக்கும் ஒவ்வொரு தாகத்தையும் நான் தீர்க்க வேண்டும். நீ எப்போதாவது யோசித்திருக்கிறாயா, இந்த உலகம் ஏன் இவ்வளவு சிக்கலானதாக இருக்கிறது என்று? ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று? ஏன் இவ்வளவு போராட்டங்கள் என்று? நான் உன்னிடம் சொல்கிறேன், இந்த உலகமே ஒரு பாடசாலை. இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறது, வளர வந்திருக்கிறது, முன்னேற வந்திருக்கிறது. உன் ஆத்மா இந்த உலகத்தில் பல உருவங்களை எடுத்திருக்கிறது, பல அனுபவங்களை சந்தித்திருக்கிறது, பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த பிறவியில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இன்னும் முடியவில்லை. அதனால்தான் நீ இந்த உலகத்தில் இருக்கிறாய். அதனால்தான் நீ இந்த அனுபவங்களை சந்திக்கிறாய். ஆனால் என் அன்பு குழந்தையே, இந்த பயணம் எப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்காது. ஒரு நாள் உன் பாடங்கள் எல்லாம் முடிந்துவிடும். உன் கர்மங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். உன் வாசனைகள் எல்லாம் மறைந்துவிடும். அப்போது நீ என்னுடன் ஒன்றாகி விடுவாய். அப்போது நீ என் நித்திய வாசத்தை அடைந்து விடுவாய். அந்த நாள் வரும் வரை நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும். நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நீ அன்புடன் இருக்க வேண்டும். நீ சமர்ப்பணத்துடன் இருக்க வேண்டும். நீ சேவை உணர்வுடன் இருக்க வேண்டும். நீ இந்த குணங்களை வளர்த்துக் கொள்ளும் போது உன் பயணம் வேகமாகும். நீ உன் தினசரி வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். காலையில் எழுந்ததும் முதலில் என்னை நினை. உன் கண்களை திறக்கும் முன்பே உன் மனதில் என் பெயரை உச்சரி. உன் முதல் மூச்சு என் நினைவாக இருக்கட்டும். உன் முதல் எண்ணம் என் அன்பாக இருக்கட்டும். நீ எழுந்திருக்கும் போது உன் உடலுக்கு நன்றி சொல். இன்றும் ஒரு நாள் உன்னை சேவை செய்ய அனுமதித்ததற்கு நன்றி சொல். உன் மூச்சுக்கு நன்றி சொல். உன் இதயத் துடிப்புக்கு நன்றி சொல். உன் கண்களுக்கு நன்றி சொல். உன் காதுகளுக்கு நன்றி சொல். உன் கை காலுகளுக்கு நன்றி சொல். உன் மனதுக்கு நன்றி சொல். குளிக்கும் போது உன் உடலை மட்டும் சுத்தம் செய்யாதே, உன் மனதையும் சுத்தம் செய். உன் எண்ணங்களையும் சுத்தம் செய். உன் உணர்வுகளையும் சுத்தம் செய். தண்ணீர் உன் உடலில் பட்டு ஓடும்போது என் அருள் உன் ஆத்மாவில் பட்டு ஓடுவதாக உணர். உணவு உண்ணும் போது அது வெறும் உணவு அல்ல என்பதை நினை. அது என் பிரசாதம். அது என் அன்பு. அது என் ஆசீர்வாதம். அதை மதிப்புடன் உண். அதை நன்றியுடன் உண். அதை பக்தியுடன் உண். உணவை வீணாக்காதே. உணவை அதிகமாக உண்ணாதே. உணவை பேராசையுடன் உண்ணாதே. வேலை செய்யும் போது அது வெறும் வேலை அல்ல என்பதை நினை. அது என் சேவை. அது என் பூஜை. அது என் வழிபாடு. உன் கைகளால் நீ செய்யும் ஒவ்வொரு வேலையையும் என் கைகள் செய்வதாக உணர். உன் மனதால் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் என் மனதின் வெளிப்பாடாக உணர். மற்றவர்களுடன் பேசும்போது அவர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல என்பதை நினை. அவர்களும் என் பிள்ளைகள். அவர்களும் என் அன்பு குழந்தைகள். அவர்களும் என் அம்சங்கள். அவர்களிடம் அன்புடன் பேசு. அவர்களிடம் பொறுமையுடன் பேசு. அவர்களிடம் மரியாதையுடன் பேசு. அவர்களிடம் கருணையுடன் பேசு. நீ உன் குடும்பத்தினருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். அவர்கள் உன் ஆத்மீக வளர்ச்சிக்கு முக்கியமானவர்கள். அவர்கள் உன் கர்மத்தின் பகுதியானவர்கள். அவர்கள் உன் பாடங்களை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். அவர்களை பொறுமையுடன் கையாள். அவர்களை அன்புடன் கையாள். அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய். உன் பெற்றோரை நேசி. அவர்கள் உன் உடல் பிறப்பை தந்தவர்கள். அவர்கள் உன்னை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள். அவர்கள் உன் முதல் குருக்கள். அவர்களுக்கு நன்றி சொல். அவர்களுக்கு சேவை செய். அவர்களுக்கு மகிழ்ச்சி தர முயற்சி செய். அவர்களுடைய தவறுகளை மன்னி. அவர்களுடைய குறைகளை பொறுத்துக்கொள். உன் மனைவியை அல்லது கணவனை நேசி. அவர்கள் உன் ஆத்மீக பயணத்தில் உன் துணையாக வந்தவர்கள். அவர்கள் உன் வளர்ச்சிக்கு உதவ வந்தவர்கள். அவர்களுடன் பொறுமையுடன் இரு. அவர்களுடன் அன்புடன் இரு. அவர்களுடன் இணக்கமாக இரு. அவர்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள். அவர்களுடைய சந்தோஷங்களை கொண்டாடு. உன் குழந்தைகளை நேசி.
அவர்கள் உன்னை மூலம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உன் பொறுப்பு. அவர்கள் உன் கடமை. அவர்களுக்கு நல்ல மதிப்புகளை கற்றுக்கொடு. அவர்களுக்கு நல்ல பழக்கவழக்கங்களை சொல்லிக் கொடு. அவர்களுக்கு என்னை பற்றி சொல்லிக் கொடு. அவர்களுக்கு ஆன்மீகத்தை அறிமுகப்படுத்து. என் அன்பு குழந்தையே, நீ உன் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். கோபம் வரும்போது உடனே என் பெயரை சொல். என் ரூபத்தை நினை. உன் மூச்சை கட்டுப்படுத்து. ஆழமாக மூச்சு விடு. அந்த சமயத்தில் எதுவும் பேசாதே, எதுவும் செய்யாதே. கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு. அப்போது உன் கோபம் தானாக குறையும். கோபம் ஏன் வருகிறது என்பதை யோசி. அது உன் அகங்காரத்தின் வெளிப்பாடு. அது உன் எதிர்பார்ப்புகளின் தோல்வி. அது உன் கட்டுப்பாட்டின் இல்லாமை. நீ இந்த காரணங்களை புரிந்து கொண்டால் உன் கோபம் தானாக குறையும். நீ அகங்காரத்தை விட்டால் கோபம் வராது. நீ எதிர்பார்ப்புகளை விட்டால் கோபம் வராது. நீ கட்டுப்பாட்டு ஆசையை விட்டால் கோபம் வராது. உன் பொறாமையை எப்படி அகற்ற வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். பொறாமை வரும்போது உடனே நினை, மற்றவர்களுக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். அவர்கள் அதை பெற உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதை பெற தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைத்ததை கண்டு மகிழ். அவர்களுக்கு வாழ்த்து சொல். அவர்களுக்கு நன்றி சொல். பொறாமை ஏன் வருகிறது என்பதை யோசி. அது உன் குறை உணர்வின் வெளிப்பாடு. அது உன் நம்பிக்கையின்மையின் அறிகுறி. அது உன் அன்பின்மையின் சாட்சி. நீ உன் மீது நம்பிக்கை வைத்தால் பொறாமை வராது. நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் பொறாமை வராது. நீ அன்பை வளர்த்தால் பொறாமை வராது. உன் பேராசையை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். பேராசை வரும்போது உடனே நினை, எனக்கு எது தேவையோ அது என்னிடம் இருக்கிறது. எனக்கு எது இல்லையோ அது எனக்கு தேவையில்லை. நான் எதை விரும்புகிறேனோ அது சரியான நேரத்தில் எனக்கு கிடைக்கும். நான் எதை பெற வேண்டுமோ அதற்கு நான் தகுதியானவனாக ஆகும்போது கிடைக்கும். பேராசை ஏன் வருகிறது என்பதை யோசி. அது உன் அசைவின் வெளிப்பாடு. அது உன் அதிருப்தியின் அறிகுறி. அது உன் சமத்துவமின்மையின் சாட்சி. நீ திருப்தியுடன் இருந்தால் பேராசை வராது. நீ நன்றியுடன் இருந்தால் பேராசை வராது. நீ சமத்துவமுடன் இருந்தால் பேராசை வராது. என் அன்பு குழந்தையே, நீ உன் பயத்தை எப்படி வெல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். பயம் வரும்போது உடனே நினை, நான் தனியானவன் அல்ல. என் அருகில் என் முருகன் இருக்கிறார். எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அவர் என்னை பாதுகாப்பார். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் என்னை காப்பாற்றுவார். எனக்கு என்ன சிரமம் வந்தாலும் அவர் என்னை வழிநடத்துவார். பயம் ஏன் வருகிறது என்பதை யோசி. அது உன் அறியாமையின் வெளிப்பாடு. அது உன் நம்பிக்கையின்மையின் அறிகுறி. அது உன் சரணாகதியின்மையின் சாட்சி. நீ ஞானத்தை பெற்றால் பயம் வராது. நீ நம்பிக்கையை வளர்த்தால் பயம் வராது. நீ சரணாகதியை அடைந்தால் பயம் வராது. நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை தனியே விடமாட்டேன். நான் உன்னை ஆபத்தில் விடமாட்டேன். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நான் எப்போதும் உன்னை பாதுகாக்கிறேன். நான் எப்போதும் உன்னை நேசிக்கிறேன். இதை நம்பு. இதை உணர். இதை வாழ்ந்து காட்டு. வெல் முருகா. சரவண பவ. ஓம் முருகா.